வணக்கம், வெல்கம் டு TLH Crochet தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பேசிக் crochet லெசன் தான் பார்க்க போகிறோம். crochet ஸ்டிச்சஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிங்கிள் crochet, ஹாஃப் டபுள் crochet, டபுள் crochet இது மூணுத்துக்கும் ஸ்டிச்சஸ் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். முதல்ல சிங்கிள் crochet பார்க்கலாம். நான் முதல்ல ஒரு ஸ்லிப் நாட் போட்டு 7 செயின்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ரோ சிங்கிள் crochet போட்டுக்கிறேன். ரெண்டாவது ஸ்டிச்லேருந்து ஆரம்பிப்போம். 7 செயின் போட்டதுனால இந்த ரோவில் 6 சிங்கிள் crochet இருக்கும். அடுத்த ரோவில் நம்ம 2 ஸ்டிச்சஸ் ஜாஸ்தி பண்ணலாம். ஆரம்பத்தில் ஒன்று, கடைசியில் ஒன்று. இப்போ ஒரு செயின் போட்டு திருப்பிக்கலாம். மொதல் ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் போடணும். இப்போ 2 போட்டோன்னா நமக்கு ஒரு ஸ்டிச்சு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்த 4ல் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். கடைசி ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் போட்டோன்னா முதல்ல ஒரு ஸ்டிச்சு, லாஸ்ட்டில் ஒரு ஸ்டிச்சு இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரோவில் கவுண்ட் பண்ணி பார்த்திங்கன்னா 8 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதே மாதிரி அடுத்த ரோவில் ஆரம்பத்தில் ஒன்று, கடைசியில் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டோன்னா 10 ஸ்டிச் ஆகிடும். ஒரு செயின் போட்டு திருப்பிட்டு மொதல் ஸ்டிச்சில் 2 சிங்கிள் crochet, அடுத்த 6ல் ஒரு சிங்கிள் crochet, கடைசியில் 2. இந்த ரோவில் 10 ஸ்டிச்சஸ் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு ரோ போட்டுக்கிறேன். 12 ஸ்டிச்சஸ் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அடுத்த ரோவில் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஆரம்பத்தில் ஒன்று, கடைசியில் ஒன்று டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ செயின் போட்டு திருப்பிக்கோங்க. இப்போ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, மொதல் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் விட்டு யான் இந்த பக்கம் எடுங்க. எடுத்தால் உங்களுக்கு 2 லூப் இருக்கும் இப்போ ஹூக்கில். அதே மாதிரி திரும்ப அடுத்த ஸ்டிச்லேயும் விட்டு யான் இந்த பக்கம் எடுங்க. 3 லூப் இருக்குது. இப்போ யான் ஓவர் பண்ணி அந்த 3 லூப் வழியாக எடுத்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் சிங்கிள் crochet டிக்ரீஸ். SC2 டுகெதர். அப்புறம் அடுத்த 8 ஸ்டிச்சில் சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிற 2 ஸ்டிச்சஸை நம்ம ஒரே ஸ்டிச்சாக மாற்ற போகிறோம். ஹூக்கை முதல் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ 3 லூப் இருக்குது ஹூக்கில். யான் ஓவர் பண்ணி அந்த 3 லூப் வழியாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டிச் கம்மி ஆயிடுச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது 12 ஸ்டிச் இருந்தது. 2 ஸ்டிச் கம்மியாகி 10 ஸ்டிச் ஆகிடுச்சு. அடுத்த ரோல் இதே மாதிரி 2 ஸ்டிச் டிக்ரீஸ் பண்ணலாம். ஒரு செயின் போட்டுட்டு மொதல் ஸ்டிச்சில் ஹூக்கை விட்டு யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்லேயும் யான் இந்த பக்கம் எடுத்துகிட்டு யான் ஓவர் பண்ணி 3 லூப் வழியாக எடுத்துருங்க. இனி அடுத்த 6 ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. அப்புறம் டிக்ரீஸ் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துகிட்டு அதே மாதிரி அடுத்த ஸ்டிச்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் எடுத்து யான் ஓவர் பண்ணி 3 லூப் வழியாக எடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம 2 ஸ்டிச்சு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் ஆக்கணும். இந்த ரோவில் நம்ம 3 ஸ்டிச்சு ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் ஆக்கலாம். இதுக்கு பேர் சிங்கிள் crochet 3 ஸ்டிச்சஸ் டுகெதர், இல்லைனா SC3 டுகெதர்.
இந்த ரோலில் 6 ஸ்டிச்சஸ் இருக்குது. நம்ம 3 3 ஜாயின் பண்ணி 2 ஸ்டிச் ஆக்குறோம். முதல் 3 ஸ்டிச்சஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி எல்லா லூப் வழியும் எடுத்துட்டிங்கன்னா 3 ஸ்டிச்சஸ் இருந்த இடத்துல ஒரு ஸ்டிச் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த 3 ஸ்டிச்சஸ்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அப்புறம் யான் ஓவர் பண்ணி எல்லா லூப் வழியாகவும் யான் எடுத்துட்டிங்கன்னா போன ரோவில் 6 ஸ்டிச் இருந்தது. இந்த ரோவில் 2 ஸ்டிச் ஆகிடுச்சு. இப்போ அந்த 2ஐயும் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டிச் ஆக்கிடலாம். அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். அப்படி இல்லைன்னா சிங்கிள் க்ரோஷே 2 இல்லைனா 3 ஸ்டிச்சஸ் டுகெதர். அடுத்தது நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீஸ் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டிச்சில் 2 ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். டிக்ரீஸ் மட்டும் நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டு நான் ஒரு 10 செயின்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் 2வது செயின்லேருந்து ஒரு செயின்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, அப்படின்னா 9 ஹாஃப் டபுள் க்ரோஷே வரும். இப்போ டிக்ரீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு செயின் போட்டு திருப்பிக்கோங்க. யான் ஓவர் பண்ணி மொதல் ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் இழுத்துக்கோங்க. அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ 5 லூப் இருக்குது ஹூக்கில். யான் ஓவர் பண்ணி அந்த 5 லூப் வழியாகவும் ஹூக் இந்த பக்கம் எடுத்துருங்க. இது சிங்கிள் க்ரோஷே மாதிரியே தான். ஆனால் இதில் நம்ம யான் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கடைசி 2 ஸ்டிச்சஸ் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஸ்டிச்சஸ்லாம் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. 5 ஸ்டிச்சஸ் வரும். 5 ஸ்டிச்சஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டிக்ரீஸ் யான் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுங்க. அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி கடைசி ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யான் இந்த பக்கம் எடுங்க. இப்போ யான் ஓவர் பண்ணி எல்லா லூப் வழியாகவும் யான் இந்த பக்கம் எடுத்துருங்க. இதுக்கு பேர் ஹாஃப் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ், அப்படி இல்லைன்னா HDC 2 டுகெதர். 7 ஸ்டிச்சஸ் இருக்குது இந்த ரோவில். அடுத்த ரோவில் 2 ஸ்டிச்சஸ் கம்மி பண்ணலாம். இதில் 5 ஸ்டிச் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த ரோவில் இன்னி 2 கம்மி பண்ணலாம். இப்போ இந்த 3 ஸ்டிச்சை ஒரே ஸ்டிச் ஆக்கிடலாம். மூணு ஸ்டிச்சில் நீங்கள் இந்த மாதிரி ஹூக் இன்சர்ட் பண்ணி கடைசியில் எல்லா லூப் வழியாகவும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே 3 ஸ்டிச் டுகெதர் ஆகிடும். இப்போ நம்ம டபுள் க்ரோஷேயில் எப்படி டிக்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டு 12 செயின்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் மொதல் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயின்லேருந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். அந்த ஸ்கிப் பண்ண 2 செயின் ஒரு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆகும். இப்போ 11 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம டிக்ரீஸ் ஆரம்பிக்கலாம். நான் ரோவோட பிகினிங்கில் வர டிக்ரீஸை கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக டபுள் க்ரோஷேக்கு 3 டர்னிங் செயின் போடுவோம். இதில் நான் 2 போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கிறேன். இப்போ இது 2ம் சேர்த்து ஒரு டிக்ரீஸாக கவுண்ட் ஆகிடும். ஸோ இது 2 தனித்தனி ஸ்டிச்சஸ் கிடையாது, ஒரே ஸ்டிச்சு டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். இது மிச்சம் இருக்கிற 7 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம்.
அப்புறம் டிக்ரீஸ் கடைசி 2 ஸ்டிச்சில் இதில் லாஸ்ட் ஸ்டிச் வந்து அந்த 2 செயின் ஸ்கிப் பண்ணோம்ல அதுதான் லாஸ்ட் ஸ்டிச். yarn over பண்ணி ஹூக் அடுத்த ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திரும்ப yarn over பண்ணி 2 லூப் வழியாக yarn எடுங்க. இப்போ yarn over பண்ணி கடைசி ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. yarn over பண்ணி 2 லூப் வழியாக ஹூக் எடுத்துக்கோங்க. திரும்ப yarn over பண்ணி கடைசி 3 லூப் வழியாக ஹூக் எடுத்துருங்க. இந்த ரோவில் உங்களுக்கு 2 ஸ்டிச் கம்மியாகி 9 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த ரோ 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இது வந்து மொதல் ஸ்டிச்சு இந்த கேப்பில் போடக்கூடாது, அங்கே தான் நம்ம 2 செயின் போட்டுக்கிறோம். அதை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 செயின் ப்ளஸ் அடுத்த டபுள் க்ரோஷே ரெண்டும் சேர்த்து டபுள் க்ரோஷே டிக்ரீஸாக கவுண்ட் ஆகும். அடுத்த 5 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்தது நமக்கு 2 ஸ்டிச் பாக்கி இருக்குது. எப்பயுமே வந்து அந்த டபுள் க்ரோஷே டிக்ரீஸ்க்கு மேலே ஸ்டிச் போடும்போது ஞாபகம் வச்சுக்கணும், அது 2 ஸ்டிச் தனித்தனி கிடையாது, ஒரே ஸ்டிச்சு. பார்க்குறதுக்கு உங்களுக்கு 3 ஸ்டிச் மாதிரி தெரியுது, ஆனால் கடைசி 2 இது ஒரு ஸ்டிச். yarn over பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. அப்புறம் yarn over பண்ணி 2 லூப் வழியாக yarn எடுத்துக்கோங்க. திரும்ப yarn over பண்ணி கடைசி ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. yarn over பண்ணி 2 லூப் வழியாக yarn எடுத்துருங்க. திரும்ப yarn over பண்ணி கடைசி 3 லூப் வழியாக yarn எடுத்துருங்க. இந்த 2 ஸ்டிச்சஸ் சேர்ந்து ஒரு ஸ்டிச்சு, அதே மாதிரி முதல்ல போட்ட 2 செயினும் அடுத்த டபுள் க்ரோஷேயும் சேர்த்து ஒரு ஸ்டிச்சு. ஸோ மொத்தம் 7 ஸ்டிச்சஸ் இருக்குது. திரும்ப 2 ஸ்டிச் டிக்ரீஸ் பண்ணலாம். 2 செயின் போட்டுக்கோங்க. திருப்பிட்டு மொதல் கேப்பை விட்டுடுங்க. இதில் தான் 2 செயின் வந்திருக்குது, அதில் போடக்கூடாது. அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ முதல்ல போட்ட 2 செயினும் இந்த டபுள் க்ரோஷேயும் சேர்ந்து டபுள் க்ரோஷே டிக்ரீஸாக கவுண்ட் ஆகும். அடுத்த 3 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரோஷே. அப்புறம் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். அடுத்த 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு டிக்ரீஸ் போடணும். yarn over பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. yarn over பண்ணி 2 லூப் வழியாக yarn எடுத்துருங்க. திரும்ப அடுத்தது yarn over பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. yarn over பண்ணி 2 லூப் வழியாக yarn எடுத்துருங்க. இப்போ yarn over பண்ணி கடைசி 3 லூப் வழியாக yarn எடுத்துருங்க. இப்போ இந்த ரோவில் 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். இது 1, இது 2 சேர்த்து 1, 2, 3, 4, இது 2 சேர்த்து 1, 5. 2 செயின் திருப்பிட்டு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. இது ஒரு ஸ்டிச். இன்னும் ஒரு ஸ்டிச்சில் நம்ம டபுள் க்ரோஷே போடணும். அப்புறம் டபுள் க்ரோஷே டிக்ரீஸ். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு 5 ஸ்டிச் மாதிரி தெரியுது, ஆனால் இது 2 சேர்த்து 1, 2, இது 2 சேர்த்து 1, 3. ஸோ 3 ஸ்டிச்சஸ். இப்போ நம்ம அடுத்தது இந்த 3 ஒன்றா டிக்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் DC 3 டுகெதர். ஃபஸ்ட்டு 2 செயின், அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn எடுத்துக்கோங்க. 2 லூப் வழியாக yarn எடுத்துக்கோங்க. திரும்ப yarn over பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணி yarn எடுத்து திரும்ப 2 லூப் வழியாக yarn எடுத்துகிட்டு yarn over பண்ணி 3 லூப் வழியாக எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நான் ஒரு சைடு மட்டும் டிக்ரீஸ் பண்ணிட்டுருக்கிறேன், ஒரு சைடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது டிக்ரீஸ் பண்ணாததுனால. ஸோ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட், லெஃப்ட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, ரைட் சைடில் டிக்ரீஸ் பண்ணதுனால அந்த பக்கம் மட்டும் ஸ்லாண்டிங்காக இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன், இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறேன்,
இந்த பக்கம் மட்டும் டிக்ரீஸ், அடுத்த சைடில் இந்த சைடில் ஃபுல்லாக இன்க்ரீஸ். அதாவது கடைசி ஸ்டிச்சில் 2 ஸ்டிச்சஸ் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி எந்த மாதிரி ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.